கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை வாசிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்திற்காக அவரை துதிப்போம். இந்த நாளிலும் விசேஷமாக மன்னிப்பின் அவசியம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஒரு விசை ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாங்கள் படிக்க இருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். மன்னிப்பின் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மன்னிப்பின் அவசியம் வேத வாக்கியம் முழுவதும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மன்னிப்பு எவ்வளவு மிக மிக முக்கியம் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரால் யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக பிரத்யேகமான ஒரு இடத்தை ஆண்டவர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு மன்னிக்கப்பட்ட ஒரு நபர் மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறார்கள். நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்ட பாவிகளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மலைப்பிரசங்கத்திலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய பொன்மொழிகளை அந்த மலைப்பிரசங்கத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் பேசின ஒவ்வொரு மலைப்பிரசங்கத்தினுடைய வார்த்தைகளும் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடியதாக அவருடைய பிரசங்கம் அமைந்திருந்தது. வேதாமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு சாதாரண ஒரு வாக்கியங்கள், சாதாரண ஒரு விஷயத்தை லகுவான முறையில் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாற்பயமும் மிகப்பெரிய ஒரு ஆழமான அர்த்தத்தை உடையதாக அது இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மன்னிப்பின் அவசியத்தை குறித்து வேத வாக்கியத்திலே நாம் படிக்கும் பொழுது அநேக வேத வாக்கியங்கள் நமக்கு வேத வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. அதில் விசேஷமாக மத்தேயு 6வது அதிகாரத்தில் 12வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வாக்கியம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதில் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். என்ன ரகசியம் அப்படின்னா, அநேக நேரத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த மலைப்பிரசங்கத்தில் என்ன ஒரு சாராம்சத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை நீ பெற வேண்டும் என்றால் நீ உன்னுடைய சக நண்பரையோ அல்லது உன்னுடைய சகோதரர்களையோ நீ மன்னித்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே ரத்தின சுருக்கமாக ஆழமாக அங்கே பதிய செய்திருக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்போது முதல்ல யார் அங்கே மன்னிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம பிறனை மன்னித்திருக்கணுமா. பிறனை நீங்களும் நானும் மன்னித்திருந்தால்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய சகோதரியையோ அல்லது உங்களுடைய சகோதரனையோ அல்லது உன்னுடைய நண்பரையோ யாராக இருந்தாலும் உங்களுடைய உறவுகளை ஒருவேளை நீங்கள் மன்னிக்க உங்களால் முடியல அப்படின்னா, நீங்கள் அவங்கள மன்னிக்கலை அப்படின்னா, எந்த விதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போது மிக முக்கியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய சக நண்பர்களையோ அல்லது சக விசுவாசிகளையோ பிறரையோ நாம் மன்னித்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது மலைப்பிரசங்கத்தில் வாசித்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. மத்தேயு இந்த மலைப்பிரசங்கத்தை பதிவு செய்கிறாரு. அதே போல் லூக்கா எப்படி பதிவு செய்கிறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். லூக்கா 11வது அதிகாரத்துலேயும் இந்த மலைப்பிரசங்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா 11வது அதிகாரத்தில் மத்தேயு சொன்ன அதே வாக்கியத்தை லூக்கா வேறு விதமாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
லூக்கா 11வது அதிகாரம் 4வது வாக்கியம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு அவர் லூக்கா எழுதுகிறார். கொஞ்சம் வித்தியாசமான டேர்மில், பட் ஆனால் அதே அர்த்தத்தை உடையதாகவே அவர் எழுதுகிறார். இயேசுவானவர் என்ன பேசினாரோ அந்த வார்த்தைகளை அவர்கள் உள்வாங்கி அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே படிக்க முடிகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் அங்கே நம்ம பார்க்க முடியும். இருப்பினும் அதனுடைய அர்த்தம் மாறாததாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எப்போ மன்னிப்பார் ஆண்டவர்? நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. அப்போது அவர் ஆல்ரெடி மன்னித்திருக்கிறாரு. எங்களிடத்தில் கடன்பட்டவங்களை நாங்கள் மன்னிக்கிறோமே ஆண்டவரே, அதனால் எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ மன்னிப்பின் அவசியம் மிக மிக தேவைப்படுகிறது நம்ம இங்கே பார்க்கலாம். தாவீதினுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த மன்னிப்பை நிறைய இடத்துல நீங்கள் தாவீது அவர் எழுதுவார். இந்த சங்கீத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பாவியான மனிதன், ஆண்டவரே நான் ஒரு புழு, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அநேக இடத்துல அவர் மன்னிப்பை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டிருப்பார். அந்த வாக்கியத்தை நம்ம இப்போ வாசிக்கலாம். விசேஷமாக இந்த சங்கீதம் 51வது சங்கீதம், ஆங்கிலத்தில் பெனட்ரேட் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த சங்கீத புத்தகத்தில் அநேக மன்னிப்பின் சங்கீதங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 51வது சங்கீதம் இந்த பெனட்ரேட் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிப்பின் சங்கீதம், ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்புக்காக ஏங்குகிற சங்கீதம். அதே போல் தான் சங்கீதம் 32 நீங்கள் வாசித்து பார்த்தாலும் சரி, அதுவும் ஒரு பெனட்ரேட் சாம், ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பிற்காக கெஞ்சுகிற ஒரு சங்கீதம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் தாவீது இப்படி எழுதுகிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் மன்னிப்பிற்காக. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு புது இருதயம் எனக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார். அப்போது அவருக்குள்ளாக இருந்த அந்த பழைய இருதயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கரைப்பட்டிருக்கிறதாக அவர் உணர்றாரு. ஆண்டவரே, என்னுடைய கல்லான இருதயத்தை நீர் ஆண்டவரை எடுத்து போட்டு சதையான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு புது இருதயத்தை என்னிலே நீர் சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். இது எப்போ எழுதுகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதம் 51வது சங்கீதத்தில் அந்த டைட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைட்டில் என்ன போட்டிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பத்சேபாளுக்கு அவர் ஒரு தவறு பண்ணிடுவார். பத்சேபாளோடு அவர் தவறு பண்ணின பிற்பாடு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, இந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு தாவீதினுடைய பாவம் அங்கு உணர்த்தப்பட்ட பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். இது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும், ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சங்கீதம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சங்கீதக்காரனுடைய அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். இதே தாவீது 32வது சங்கீதத்தில் எப்படி எழுதுகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 32வது சங்கீதம் 1வது வாக்கியமும் 2வது வாக்கியமும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவ்வளவு நேர்த்தியாக அவர் எழுதுகிறார் பாருங்க. யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான் அப்படின்னு தாவீது எழுதுகிறார். நீங்கள் மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் மனம் வருந்திருக்கிறீர்களா?
ஒருவேளை நம்ம வெளிப்புறமாக நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவேளை நம்மளுடைய சபையில், ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில், ஒருவேளை நம்ம நல்லவர்களைப் போல ஒருவேளை காட்சியளிக்கலாம். ஆனால் நம்மளுடைய இருதயம், நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய இருதயம் உங்களுக்கு காண்பிக்கும். ஒருவேளை அந்தரங்கமான பாவம் ஒருவேளை இருக்கும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த அந்தரங்கமான பாவத்திலிருந்து நீர் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை பெறுகிற பிள்ளைகள் அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். மன்னிப்பு மிக மிக அவசியம். மன்னிக்கப்படாத பாவிகள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை அவருடைய சமூகத்தை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னா, இந்த தருணத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தருகிறார். மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது, ஒருவேளை சாத்தான் எப்படி உங்களை ஒரு சோதனைக்குள்ளாக அவன் மாற்றுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உங்களுடைய காதுகளில் ஓதுவான். எப்படி ஓதுவான்னா, அவன் தான் எதிரி அல்லவா, அவன் காதுகளில் ஓதுவான். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு உன்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு அவன் சாத்தான் சொல்லுவானா. அப்போ அதை கேட்கும்பொழுது ஒருவேளை நமக்கு அது உண்மையை போல தெரியும். உண்மைதானே, நம்மளுக்கு எந்த தகுதியுமே இல்லையே, நம்ம எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வருது? கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமானது அல்லவா, அவருடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலம் அல்லவா, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அசுத்தமான மனிதனாகிய நான் எப்படி வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சாத்தான் கொண்டு வரும்பொழுது, அதே எண்ணம் நம்மளுக்கு சம்டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. ஐயோ, எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு அப்போ எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சாத்தான் அப்படி தான் ஏமாற்றுவான். அதே போல் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கும் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நீ ஜெபிப்பதற்கும் உனக்கு எந்த தகுதியும் எல்லளவும் இல்லை அப்படின்னு சாத்தான் உங்களுடைய காதுகளில் ஓதுவானாம். வேறு யாருமே கேட்க முடியாது. மெல்லிய ஒரு சத்தம் மட்டும் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ மிகப்பெரிய ஒரு பாவி, நீ மிகப்பெரிய ஒரு பாவி, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு உனக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சாத்தான் சொல்லுவானாம். மார்ட்டின் லூத்தர், நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் படித்திருப்பீங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி. ஆண்டவருக்காக சத்திய வாக்கியத்தை வாசித்ததின் விளைவாக மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை பெற்ற ஒரு மனிதன். அவர் நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு புரட்சி கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் மார்ட்டின் லூத்தரனுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு கனவு காண்றார். அந்த கனவில் பார்க்கும் பொழுது, அந்த கனவில் மார்ட்டின் லூத்தர் செய்த ஒவ்வொரு தவறுகள், அவர் செய்த ஒவ்வொரு பாவங்கள் அங்கு வரிசையாக பட்டியலிடப்பட்டிருந்ததான் அவருடைய கனவில். இதை யார் காண்பிக்கிறா அப்படின்னா, சாத்தான் காண்பிக்கிறான். நீ இந்த பாவம் பண்ணியிருக்கிற, நீ இந்த பாவம் பண்ணியிருக்கிற, நீ இந்த பாவம் பண்ணியிருக்கிற. இதை மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய கனவில் அப்படியே அவர் பார்க்கும்பொழுது, கனவுலேயே அவர் விரும்புகிறார். ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவத்தையெல்லாம் செய்திருக்கிறேனே, இந்த பாவத்தை உடையவனாகிய நான் எப்படி அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த கனவில் அவருக்கு வருது. ஆனால் சாத்தான் இந்த நீண்ட பட்டியலை காண்பிக்கிறான். நம்மளுடைய பாவங்களும் பட்டியலிடப்படும் பொழுது அப்படி தான் நீண்டு இருக்கும். அப்போது மார்ட்டின் லூத்தர் அந்த பாவங்களெல்லாம் அவராலேயே படிக்க முடியல. படித்து அப்படியே வரும்பொழுது கடைசி அந்த கீழ்ப்பகுதியில் பார்க்கும் பொழுது சாத்தான் என்ன பண்ணுறான்னா, கடைசி பகுதியை மட்டும் தன்னுடைய கையில் மூடிக்கொண்டு மீதி இருக்கிறதெல்லாம் அவன் காண்பிக்கிறான். மார்ட்டின் லூத்தர் செய்த பாவத்தையெல்லாம். மார்ட்டின் லூத்தர் எல்லா பாவத்தையும் படித்து கொண்டே வந்த ஒரு நபர் கடைசியாக அந்த கை மூடி இருந்தது அல்லவா, அதை எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் சாத்தான் அதை எடுக்கலை. பிற்பாட இயேசுவின் நாமத்தினாலே எடு அப்படின்னோடனே அவன் சாத்தான் கையை எடுத்தான். அப்போ அந்த கடைசி பகுதி என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, உன் பாவங்கள் எல்லாம், மேலே சொல்லப்பட்ட உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இருந்துதான். இதை பார்த்த உடனே மார்ட்டின் லூத்தரனுடைய உள்ளம் மிகுந்த ஒரு ஆனந்தத்தை கொண்டு தான். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் சாத்தான் நம்மளுடைய பாவங்களெல்லாம் அப்படி தான் பட்டியலிட்டிருப்பான்.
நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ மிகப்பெரிய ஒரு பாவி, அவருடைய சமூகத்தில் வருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, இப்படி நம்மளுடைய பழைய பாவங்களை எல்லாம் அப்படியே பட்டியலிட்டு ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படியான ஒரு காரியத்தை அவன் வந்து செய்வானாம். நீ மிகப்பெரிய கொடுமையை செய்தவன், எப்படி நீ வரலாம்? நீ ஆண்டவருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தவன், நீ எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வரலாம்? உன்னுடைய மனசாட்சி உனக்கு வந்து சொல்லலையா நீ மிகப்பெரிய ஒரு பாவி அப்படின்ட்டு? பிரியமானவர்களே, இதெல்லாம் வந்து சாத்தான் என்ன பண்ணுவான்னா, இப்படி தான் காதுகளில் வந்து ஓதுவான். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வி ஆர் எ கிரேட் சின்னர்ஸ். நீங்களும் நானும் மிகப்பெரிய பாவிகள் என்பது உண்மைதான். இருப்பினும் ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்பதை நம்ம அறிவோம். ஆனால் அவர்கள் பிறப்பிலும் அவர்களுடைய வளர்த்தியிலும் அவர்களுடைய இறப்பிலும் அவர்கள் பரிசுத்தமாகவே வாழ்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. மாறாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த அனுபவத்தில் கடந்து சென்றவர்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை யோவான் எப்படி எழுதுகிறாரு அப்படின்றத நம்ம படிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுவதனுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வாக்கியம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம், குற்றமில்லாத ஒரு இரத்தம், சகல பாவங்களையும் நீக்குவதற்கு அந்த இரத்தம் வல்லமையுடையதாக இருக்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். அதே அதிகாரம் 1வது அதிகாரத்தில் 9வது வாக்கியத்தில் நம்ம படிக்கும் பொழுது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வாக்கியம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். என்ன ஒரு நேர்த்தியான ஒரு வசனம் பார்த்தீங்களா? நீங்கள் வேதாகமம் முழுக்க நீங்கள் படிக்கலாம். வேதாகமம் முழுக்க நீங்கள் படிக்கும் பொழுது வேத பக்தர்கள் என்று நம்ம சொல்கிறோம் அல்லவா, அவரை பின்பற்றின பிள்ளைகள் அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பாவிகளாக இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மோசையினுடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். மோசே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாஸ்ட் லைஃப்பை நீங்கள் ஜஸ்ட்டு கலரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கொலைக்காரன் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து ஒரு கொலை செய்த ஒரு மனிதன். யார்? இந்த மோசே. ஆனால் தன்னுடைய பாவத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் இருந்த பொழுது அந்த கொலை செய்த மனிதனையும் ஆண்டவர் எப்படி மாற்றுறாருன்னா, ஒரு பரிசுத்தவானாக ஆண்டவர் மாற்றுகிறார். நீங்கள் வேதாமத்தில் பார்க்கும்பொழுது தாவீதினுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதும் ஒரு கொலைக்காரன் தான். அவனுக்கு மிகவும் உண்மையாக, தேசத்திற்கு உண்மையாக, தன்னுடைய நாட்டிற்கு உண்மையாக, தன்னுடைய அரண்மனைக்கு உண்மையாக, கர்த்தருடைய பெட்டிக்கு உண்மையாக இருந்த ஒரு மனிதன் உரியா. அந்த மனிதனை கொலை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக, ஒரு அதிகாரத்தை பிறப்பித்த ஒரு மனிதனாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. அதே சமயத்தில் பிறனுடைய மனைவியை அபகரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அப்படின்னா இட் இஸ் ஒரு அடல்ட்ரி, ஒரு விபச்சாரம். இந்த விபச்சாரத்தில் இருந்த ஒரு மனிதன் பிற்பாடு அவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் கசந்து அழும்பொழுது அவனுடைய பாவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னிக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேதுருனுடைய அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். பேதுரு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு முதன்மையான ஒரு சீஷனாக இருந்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொன்னாலும் சரி, முதல்ல அவர் தான் வந்து எழுந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனிதன் பேதுரு. சீஷர்களில் ஒரு முதன்மையான ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவராக இயேசுவானவரை அவரை வந்து சிறைப்பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரத்தில்
ஆண்டவரை வந்து எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்த ஒரு மனிதன் பேதுரு. அப்போனா அது வந்து ஒரு பொய்க்கு சமம். எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, ஆண்டவர் வந்து எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மனிதனையும் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னித்ததாக வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம வாசித்த இந்த வசனம் வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஸோ அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக நம்மளுடைய சில பாவங்கள் வந்து பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், ஒருவேளை அது சில பாவங்கள்லாம் ஓப்பன் சின் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடிய பாவம். சில பாவங்கள் வந்து சீக்ரெட் சின், யாருக்குமே தெரியாது, அது ரகசியமாக செய்யக்கூடிய பாவம். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்கிறது. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது வெளியரங்கமான பாவமாகவோ அல்லது அந்தரங்கமான பாவமாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்திற்காக மனம் கசந்து அழுது மறுபடியும் அந்த பாவத்தில் தொடரக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் பெற்று அந்த பாவத்தை நீங்களும் நானும் அறிக்கை செய்வோம் என்றால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போது மன்னிப்பு எவ்வளவு அவசியம் அப்படின்றத இந்த வேத வாக்கியத்தில் நம்ம படிக்க முடிகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நீங்களும் நானும் பாவம் செய்தவர்களாக இருப்போம் அப்படின்னா, நான் ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு வாசிக்கிறேன். மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அதில் திருமதி எலன் ஜி ஒயிட் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதில் பக்கம் 115வது பக்கத்தில் திருமதி எலன் ஜி ஒயிட் அவர்கள் இவ்விதமாக எழுதுகிறாங்க. When we feel that we have sinned and cannot pray, it is then the time to pray. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நீங்களும் நானும் பாவம் செய்தவர்களாக ஒருவேளை காணப்பட்டு அந்த குற்ற உணர்வோடு ஜெபிக்க முடியாமல் ஒருவேளை நீங்களும் நானும் தவித்து கொண்டிருப்போம் என்றால், அதுதான் ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம். ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், இந்த பாவத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி வருவது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க முடியாமல் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த நேரம்தான் ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு திருமதி எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்கள் எழுதுகிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அந்த மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் அந்த மன்னிப்பை பெறுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வருவீர்களா? தீர்க்க தரிசன புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். மீகா 7வது அதிகாரம் வாக்கியம் 18வது 19வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மீகா 7:19வது வாக்கியம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இங்கே வேதாமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் எங்கே போட்டுருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்தின் ஆழத்தில் வந்து ஆண்டவர் வந்து போடுவாராம். சமுத்திரத்தின் ஆழம் தெரியுமா நம்மளுக்கு? அதனுடைய ஆழம் வந்து இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அவ்வளவு டீப்பாக சமுத்திரத்தினுடைய ஆழம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் ஆண்டவர் வந்து போடுவாராம். ஆழத்தில் விழுந்த அந்த பாவங்களை நீங்கள் கிளறி பார்த்தா கூட அதுக்கப்புறம் தெரியாது. ஏசாயா 38:17 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து விடுவாராம், போட்டு விடுவாராம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மன்னிப்பு மிக மிக அவசியம். நாம் பிறனை மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். நம்மளுடைய பாவத்திற்காக வருந்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து நீங்கள் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவார்.
அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமையான அந்த மன்னிப்பை ஆண்டவரே எங்களுக்கு நீர் அருளும்படியாய் வேண்டுகிறோம். இதை கேட்டு உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.